கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணியிருக்கேன், பயாலஜி ஓகே, ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக மாடரேட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். எப்படி இருக்கு மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா முறை எழுதுற போது ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் இங்கே எப்படி இருந்தது? லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. 10 இயர்ஸ்லேயே லாஸ்ட் டைம் தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த டைம் அதை விட கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஈஸியாக தான் இருந்துச்சு. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு. ஆம்பியன்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்காங்க? நம்ம ஒரு புது இடத்துக்கு வரும்பொழுது சில பயங்கள்லாம் இருக்கும், அந்த கம்ஃபர்ட் இருக்காது. இங்கே எப்படி இருந்தது? இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எப்படி இருந்தது? வர வரைக்கும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் எதுவும் தெரியல பெருசு. பேர் யாஷ்வதி. எப்படி எக்ஸாம் எழுதிட்டீங்க? ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ஃபர்ஸ்ட் டைம்? எப்படி மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? அவ்வளோ ஒன்றும் பரவாயில்ல. ஆக்சுவலி ஈஸியாக தான் இருந்துச்சு. பேப்பர் லைட்டாக எந்த சப்ஜெக்ட் ஏதாவது டஃப்பாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை ஃபிசிக்ஸ் மட்டும். ஆக்சுவலி ஃபிசிக்ஸ் வராது எனக்கு, அது மட்டும் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி எதிர்பார்க்கலாம் அது? ஒரு 640+ அந்த மாதிரி. என் பேர் ரோஹிணி, நான் கும்டிப்பண்டிலேருந்து வரேன். ஈஸியாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. முறை எழுதுறீங்களா? அதுக்கு முன்னாடி எழுதுறீங்களா? செகண்ட் அட்டெம்ப்ட். கடந்த முறைக்கும் இப்போ இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கா? ஜுவாலஜி, பாட்னியில் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. டஃப்னு நினைக்கிறது எதாக இருந்தது? ஃபிசிக்ஸ் தான். இந்த எக்ஸாமுக்கு எப்படி மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்க? நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். இங்கே எப்படி ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி நல்லா இருந்துச்சு. கம்ஃபர்ட்டாக இருந்ததா? எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா கைட் பண்ணாங்க. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சாத்விக், வேளாமாலேருந்து. எப்படி இருந்தது எக்ஸாம்? ஓகே, ஃபைன். எப்படி டஃப்பாக இருந்ததா இல்லை ஈஸியாக இருந்ததா? மீடியம் தான், ரொம்ப டஃப்பாக இல்லை, ரொம்ப ஈஸியாக இல்லை. கடந்த முறை எழுதுறீங்களா? அதான் ஃபஸ்ட் டைமா? இல்லை, ஃபஸ்ட் டைம் தான். ஃபஸ்ட் டைம். எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? ஓகே தான், எதுவும் பெருசாக இல்லை. பட் எக்ஸாம் மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? நல்லா எக்ஸாம் நல்லா. என் பேர் விஸ்வநாத், நான் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். எக்ஸாம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. 600+ ஒர்க் பண்ணலாம். எப்படி எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருந்ததா? எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. பயாலஜி வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி எழுதிருக்கீங்க? ஃபஸ்ட் டைம். எப்படி மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க இந்த எக்ஸாம்? அவ்வளோன்னு ப்ரிப்பேர் ஆகலை, கேஷுவலாக வந்துடுறோம். மஹிமா, நான் திருமலை வயலேருந்து வரேன். முதல் முறை எழுதிருக்கீங்களா? இல்லை இன்னொரு தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். கடந்த முறைக்கும் இப்போ என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? என்ன டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபிசிக்ஸ் போன தடவை கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை ஓகேயாக இருக்குது. ஈஸியாக இருக்குது. இப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகுறீங்க இந்த எக்ஸாமுக்கு? எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா, மென்டலி கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். அண்டு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய போட்டேன். ஸோ முதல் முறை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் 2ஆம் முறை எழுதுறீங்க. ஃபஸ்ட் முறை எழுதும் போது உங்களுக்கு ஒரு இது இருந்திருக்கு, இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. முதல் முறை எழுதுறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? போர்டு எக்ஸாமையும் இதையும் ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ தே வாண்ட் டு ஹேண்டில் போத். அவங்கள மேபி அவங்க போர்டு எக்ஸாம் படிக்கும்போதே இதையும் சேர்த்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்து இதுக்கும் சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது அந்த ஏஎம்எஸ்லாம் இருக்கா? இல்லை அந்த கம்ஃபர்ட் இருக்கா? ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா? அங்கே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஃபியர்டாக போனேன். பட் ஆனால் உட்காந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். என் ஒரு வெளியாக வரேன். இதுதான் முதல் முறை எழுதுறீங்களா? ஆமாம், ஃபஸ்ட் டைம். முதல் முறை எழுதுறதுனால எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆனீங்க இந்த எக்ஸாமுக்கு? நார்மலாக தான் என்சிஆர்டி நல்லா பார்த்துக்கிட்டேன். போன வருஷம் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கிட்டேன். அவள் தான் ஆரம்பி பண்ணேன். இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்க? இல்லை எதாவது டஃப்பாக? பயோ ஈஸி, கெமிஸ்ட்ரி ஈஸி, ஃபிசிக்ஸு மாடரேட் தான், கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன்.